எல்லாருக்கும் வணக்கம். நான் பறந்து போ படம் வந்து 2 months பேக் ராம் சார் மூலியமா படம் பார்த்தேன். ரொம்ப மெமரபிள் மூவியா இருந்தது. ஒரு அப்பாக்கும் பையனுக்குமான ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப். அன்பே 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 மியூசிக் எஸ்பெஷலி என்னோட டியர் ஃப்ரெண்ட் சந்தோஷோட மியூசிக். படத்துல வந்து நிறைய சாங்ஸ் இருக்கு, ஆனா எல்லாமே வெரி நாவலிஸ்டிக்கா ரொம்ப கனெக்டடா இருந்தது. படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப மைண்ட்ல நின்ன ஒரு ரோல் அப்படின்னா அது அஞ்சலி. 5வது படிக்கும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்ன சூரியகாந்தி பூவை ஒரு வழியா என் பையன் 5வது படிக்கும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். மெர்ச்சி சிவா அண்ணாவும் சரி, அஞ்சலி போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முகத்துல என்ன தண்ணி அடிச்ச? நைட் அப்பா அடிச்சா காலையில் சன் அடிக்கலாம்ப்பா. அண்ட் பர்டிகுலர்லி இந்த ஹீரோயின் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப யதார்த்தத்தை தாண்டி ஒரு பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனை மாதிரியே ஒரு ஃபீல்லே இருக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த ஹீரோயின். அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச மெமரபிளான ஃபில்மா இருக்கும்னு நான் நம்புறேன். அன்பு, அந்த சின்ன பையன் பேரு, அந்த அன்பு தான் இந்த படமே. இட்ஸ் ஆல் அபவுட் லவ். அந்த பியூட்டிஃபுல்லான லவ், ஒரு அப்பா பையன் அம்மா அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப், ஆபீஸ் போற அப்பா அம்மா, இட்ஸ் சம்திங் எல்ஸ் விச் இட்ஸ் கோனா கனெக்ட் எவ்ரிஒன். கங்க்ராட்ஸ் ராம்னா, உங்களோட படங்கள் எப்பயுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கு. And you have always inspired us. This film also is great. Hope this is going to do great to all of us. And looking forward for Parandu. Thank you. கௌபாய் ஹாட் போட்டு வெக்க போறான் வெட்டு